முயற்சி பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னாக்கா வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாதாரணமாக ஒரு மேடை பேச்சு பேசணும் அப்படின்னு ஒருத்தவங்க ஆசைப்பட்றாங்க வச்சுங்களேன். இப்போ மேடையில் இருக்கிறவரு பேசுகிறாரு, நம்ம பார்க்குறோம். அதே அந்த மேடையில் நாம் நின்று அதை பேசணுன்றது ஒரு விஷயத்தை நாம் மனசில் ஆசை இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு மேடையில் பேசிட முடியாது ஒருத்தவங்க. எப்படின்னாக்கா, அவங்க பேசுகிறத நாம் வேடிக்கை பார்ப்போம். அப்போ வேடிக்கை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆசை மனசில் இருக்கும், என்ன இவர் எப்படி பேசுகிறாரு, நாம் எப்படி இந்த பேச்சை நம்ம கற்றுக்கிறது அப்படின்னு. சாதாரண விஷயந்தாங்க. பயிற்சிகள், நியூஸ் பேப்பர் படிக்கலாம், புக்கு படிக்கலாம், ஹை பிச்சில் படிங்க. ஒரு பேச்சு பேசுகிறதுலையும் இருக்குது. அது ஹை பிச்சில் பேசுகிறதுனாக்கா நம்ம நாக்கு பெறலை உங்களுக்கு அந்த பேச்சாற்றல் என்பது உங்களிடம் வந்துவிடும். நன்றி நண்பர்களே. நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஒரு மேடையில் பேசலான்னு ஒரு முடிவு பண்ணுறோம். இப்போ எடுத்த உடனே என்ன பேச முடியும்? ஆன்றோர்களே சான்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு பேசினா ஒரு கிளாப்பு கூட வராதுங்க. நான் சொல்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். இப்போது ஒரு மேடையில் எடுத்த உடனே நீங்கள் கிளாப்பை வாங்கணும் அப்படின்னாக்கா நான் சொல்கிற விஷயத்தை பாருங்கள். ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் மாணவன் தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்கப் போகிறான். தித்திக்கும் தேன்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கின் முதற்கண் வணக்கங்கள். ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே என்னை வாழ வைத்த தமிழகமே. இப்படி பேசி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கைத்தட்டல் கிடைக்கும். அதுக்கடுத்தது நடிப்பு உலக ஜாம்பவான்கள் பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல சொல்கிறது நம்ம செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கமலஹாசன். இப்போ முதல்ல கமலஹாசன் ஒரு ஆக்டிங் பண்ணுறாரு. அதை எப்படி அது உள்வாங்கி அந்த நடிப்பை அவர் வெளிப்படுத்துகிறாருன்னு பாருங்கள். இப்போது 16 வயதினிலே என்ற படத்தில் கமலஹாசன் அவர்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கேரக்டரே மாறி இருப்பார். பார்த்தீங்கன்னாக்கா, மயிலு ராத்திரி ஃபுல்லாக அவனுக்கு ஜுரத்தில் என்னென்னமோ பேசினேன், வைத்தியரை கூட்டியாந்தேன், கஞ்சி காய்ச்சி கொடுக்க சொன்னார், ஒரே அசதி, அதான் இங்கேயே படுத்து தூங்கிட்டேன். மயிலு ஆத்தா ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, ஒரு நாயை வளர்க்கல, இந்த சப்பனையை தானே வளர்த்துச்சு. அதனால் இனிமேட்டு நான் தானே மயில் உனக்கு எல்லாமே. இப்படி அந்த கேரக்டராகவே மாறி அழுதுருவாங்க. அந்த கேரக்டர் கமலஹாசன் நடிப்பை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மனசு நெகிழ்ந்து போவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சிவாஜி கணேசன் செவாலி அவர்கள், நடிப்புலக ஜாம்பவான். This video sponsored by SBO. உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.